ஹலோ விவர்ஸ், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஜூஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஒன் டைம் பண்ணாலே போதும், 2 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸுக்கான எசன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் லெமனும் இஞ்சியும் எடுத்திருக்கேன். எத்தனை லெமன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இஞ்சியை நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த லெமன் எல்லாத்தையுமே 2 half-ஆக கட் பண்ணிடலாம். எட்டு லெமனுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லெமன்லேருந்து சாறு புழிஞ்சி எடுத்துடலாம். நம்ம இஞ்சியோட சாரை சேர்க்குறப்ப கரெக்டான மெஷர்மெண்ட்டை தான் சேர்க்கணும். கொஞ்சம் இஞ்சியோட ஜூஸ் ஜாஸ்தி போயிடுச்சுனாலும் நம்ம ஜூஸ் குடிக்கிறப்ப நம்ம தொண்டையை பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெமனை புழிஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சியை பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் அடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இது போல் பொடியாக அரிஞ்சதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி, தேவையான அளவுக்கு, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம அந்த இஞ்சி அரைப்படுற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு 1/4 tumbler அளவுக்கு ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி அரைச்சாச்சு. அதை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அதுலேருந்து சாறு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் இது போல் ஒரு வடிகட்டி வச்சு அதில் ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லைனா ஒரு வெள்ளை கிளாத், அதை நம்ம இப்போ பன்னீர் பண்ணுறதுக்கெலாம் நம்ம கிளாத் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நம்ம அரைச்ச இஞ்சி சாரை இதில் போட்டு வடிகட்டலாம். நம்ம வெறும் அந்த சாரை மட்டும் தான் எடுக்க போகிறோம், சக்கையை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சாறு கிடைக்கும். இப்போ இந்த சாறு எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். சக்கை யூஸ் பண்ண போகிறதில்ல. இஞ்சி ஜூஸ் எடுத்தாச்சு. சக்கை நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்களா, சக்கை தனியாக வந்துருச்சு. இந்த ஜூஸை நம்ம இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். கிளாஸ்க்கு இந்த ஜூஸை மாற்றினோன்னே அடுப்பில் ஒரு பேனை ஹீட் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் அண்ட் ஜிஞ்சர் ஜூஸ் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். அந்த சுகரோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கீங்களோ அதுலேருந்து 3 மடங்கு. இப்போ 1 cup லெமன் ஜூஸ் எடுத்திருக்கீங்கன்னா 3 cup சுகர் நீங்கள் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தண்ணியோட அளவு என்ன அப்படின்னா, 3 கப் சுகராக இருந்துச்சுன்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் இந்த கணக்கு. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கலைன்னா நீங்கள் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரௌன் கலர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகர் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸையும் அது கூட சேர்த்துடலாம். அடுத்தது அந்த இஞ்சி ஜூஸ், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விடலாம்.
ஜீனி பாகுக்கு எதுவும் பதம்லாம் கிடையாது. அந்த ஜீனி தண்ணியில் கரைஞ்சாலே போதும். நம்ம அடுத்தடுத்து அந்த 2 ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இதோட அளவு வந்து எப்படி, இதோட பதம் என்ன அப்படின்னா, அந்த சிரப் வந்து லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கும். கரெக்டான பதம் என்னென்னா, லைட்டான பிசு பிசுப்பு தன்மை வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது எடுத்துக்கும். ஏன்னா நம்ம மீடியமான ஹீட்டில் தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து ஒரு சிரப், அதனால் நம்ம வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதோட அளவு இது போல் குறைஞ்சி நம்மளோட சிரப் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மெஷர்மெண்ட் குறைஞ்சிருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிரப்பை நல்லா ஆற வைக்கலாம். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சிடலாம் சில்லுன்னு. இப்போ நல்லாவே சிரப் ஆறிடுச்சு. நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆற வச்சாலே போதும். நல்லா சிரப் ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாட்டிலையோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது போல் இந்த சிரப்பை ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் எடுத்து இந்த சிரப்பை நீங்கள் எடுத்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது போல் மார்னிங் இந்த ஜூஸை காஃபிக்கு பதிலாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஜூஸாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸாகவும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க சிரப்லேருந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டி கிளாஸில் ஆட் பண்ணி ரிமைனிங்க்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ஜூஸ் குடிக்க போகிறோம். நீங்கள் சுகர் ஆட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சிரப்லேயே நம்ம நிறையா சுகர் ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா டேஸ்ட்டுக்காக ஹனி சேர்த்துக்கலாம். ஹனிங்கிறது ரொம்ப ஆப்ஷனல் தான். ஏன்னா ஆல்ரெடி சுகர் வந்து இதில் நிறையாவே இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்க. நீங்கள் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காஃபிக்கு பதிலாக இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோ அப்டேட்டை இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சுவையான உணவை சுலபமாக செய்ய நம்ம சேனலை திறந்து பாருங்கள்.